ஒரு நாட்டின் மன்னன் யானை மீது அமர்ந்து நகர்வலம் சென்று கொண்டிருந்தான். அப்போது கடை தெருவில் ஒரு கடையை மன்னன் கடக்கும் போது மந்திரியாரிடம் ஏன் என்று தெரியவில்லை, இந்த கடைக்காரனை கொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது என்று கூறினான். இதை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனார். மன்னரும் விளக்கம் ஏதும் கூறவில்லை. அடுத்த நாள் மந்திரி அந்த கடைக்காரனிடம் வந்து, வியாபாரம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டான். உடனே கடைக்காரன் வருத்தத்துடன், என் சந்தன கட்டைகளை யாரும் வாங்கவில்லை, அதனால் வியாபாரம் சரியாக இல்லை என்று கூறினான். பின்பு, ஒருவேளை மன்னன் இறந்துவிட்டால் அவருக்கு சடங்கு செய்யவாவது என் சந்தன கட்டைகளை வாங்குவார்கள், அப்போதுதான் வியாபாரம் ஆகும் போல் என்றான். இப்போதுதான் மந்திரிக்கு முன்தினம் மன்னன் சொன்னதன் காரணம் புரிந்தது. இந்த கடைக்காரனின் கெட்ட எண்ணமே மன்னனின் மனதில் எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கி அப்படி சொல்ல வைத்தது என்று உணர்ந்தான் மந்திரி. இதை சாதுரியமாக தீர்க்க எண்ணினான். உடனே அவனிடம் சில சந்தனக்கட்டைகளை வாங்கி அதை மன்னனுக்கு கடைக்காரன் பரிசாக கொடுத்ததாக சொன்னான். அதனை வாங்கி அதன் நறுமணத்தை உணர்ந்த மன்னன் கடைக்காரனை கொல்லும் எண்ணம் தனக்கு ஏன் வந்ததோ என்று நினைத்து வெட்கப்பட்டான். உடனே அவனுக்கு பொற்காசுகளை பரிசாக கொடுத்து அனுப்பினான். அதனால் கடைக்காரனின் வறுமை தீர்ந்தது. இவ்வளவு நல்ல அரசனை தன் சுயநலத்திற்காக சாக வேண்டும் என்று நினைத்ததை எண்ணி வெட்கப்பட்டான். கர்மா என்பது நாம் நல்ல எண்ணங்களை விதைத்தால் அது நமக்கு நன்மை தரும், மாறாக தீய எண்ணங்களை விதைத்தால் தீமையே வந்து சேரும் என்பதையே இக்கதை விளக்குகிறது.